அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கதறி எழுத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் இது குறித்த இந்த முழுமையை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டிற்கு கீழே வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்படின்றது தமிழ்நாடையே உழுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து எல்லா வீடுகளுக்கு கீழேயும் சிசிடிவி கேமரா இருக்க, காவலர்கள் எல்லா நேரமும் ரோந்து பணியில் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே பாதுகாப்பாக தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை அனைவரு இடத்துலையுமே எழுந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி கூலிப்படைகள் செய்யக்கூடிய சம்பவம் அப்படின்றது சென்னையில் அதிகரிச்சிட்டு இருக்க நிலையில திமுக கட்சி என்னதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களாலையுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. நேற்று ஒரே நாள்ல திமுக கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அபரிவிதமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய இவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண பொதுமக்கள் நாங்க எப்படி பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுமே பாத்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு தலித் சமூகத்துடைய வெறும் தலைவராக மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்து எல்லா சாதியினரும் ஒன்றிணையணும் அப்படின்ற நோக்கத்துல எவ்வளவோ போராடி இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட பெரிய பெரிய தலைவர்கள் வரிசையில ஆம்ஸ்ட்ராங்கும் இருக்காரு அப்படின்னும் போது இவரை இந்த மாதிரி கொலை செய்த சம்பவம் அப்படின்றது திமுக கட்சியால மக்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஆழமாக பதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆம்ஸ்ட்ராங் உடைய மறைவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா கதறி அழுதபடி ஒரு புகைப்படம் அதிக அளவில் வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதனை அடுத்து இயக்குனர் ப. ரஞ்சித் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கே சென்று அந்த பகுதியில் அழுததும், அதற்கு பிறகு முக்கியமான பல அரசியல் கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இரங்கலை எக்ஸ் வலைதளத்தின் மூலம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இறுதி ஊர்வலம் போறதுக்கு காவலர்கள் அனுமதி தர மறுத்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் உடைய உடல் வீட்டிற்கு வந்த பின்னர் சீமான் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அங்க போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயம் குறித்த எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.